ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாலாக்கீரை கடையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம நல்லா கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீரைக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப கீரை டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளி இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பாலாக்கீரை நிறையா ஹெல்த் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. இது கூட நான் இப்போ புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பாருங்கள், 2 கட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கீரையை வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த கீரை சாப்பாட்டுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு இந்த கீரை இன்னும் வேக விடுங்க. தண்ணியெலாம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்மேஷர் இல்லைன்னா இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கீரையை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கீரை எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டோன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கீரையை. எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், ஜீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் வரமிளகா, காஞ்ச வரமிளகா ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இது கூட பாருங்க, கடுகு பொரிஞ்சோடனே வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துட்டு தாளித்து நம்ம கீரையில் கொட்டிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.